டியரோட 6 மணிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். 11ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 09604 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பி போர்டில் 0 வந்து டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் 574 கொடுத்துருந்தோம். ஸோ அதில் நமக்கு சி போர்ட் 4 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு, இருந்தாலும் பி போர்ட் ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஏ போர்ட் மிஸ் ஆனதுனால நமக்கு பிசி மேட்ச் ஆகலை, ஏபி மேட்ச் ஆகலை, பி மட்டும்தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஓகே, 12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், வீக் எண்டு அதுக்கப்புறம் வீக்கோட ஸ்டார்டிங், அதாவது சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் ஏடாகூடமாக வருது. ஸோ ஓகே, நம்ம கெஸ்ஸிங் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஓகே, 12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு கிடச்சிருக்க நம்பர் 4, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 7, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. சி போர்டில் 9, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ 4 ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் 4224 7997. ஸோ ஏபிபிசிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் 4224 7997 கிடச்சிருக்கு. நல்லா பாருங்கள், 4ஓட பவர் 9, அதேமாதிரி 2ஓட பவர் 7. ஸோ இந்த ரெண்டு டிஜிட்டோட பவர் நம்பர் அப்படியே நமக்கு கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்து லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் 794 இதான் நமக்கு கிடச்சிருக்க 3 டிஜிட் நம்பர். இதோட பவர் 249. ஸோ இந்த காம்போவில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள்.